Taste the Daily. இது சிறிய மலைக்கு அண்ணா மேம்பாலம் அருகே உள்ள உத்தமர் காந்தி ரோட்டில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் சாலையில் செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மக்கள் வரிப்பணத்தில் பல கோடி ரூபாய் செலவு செய்து மழைநீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்ட லட்சணம் இதுதானா என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் சாலையில் மழைநீர் தேங்காதவாறு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர். அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மேக்ஸிமம் இந்த பார்க் ஹோட்டல் அப்படியே ஃப்ரண்ட்டில் வாட்டர் எப்பயுமே வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே தான் இருக்குது. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸும் இல்லை, எதுவும் பண்ணுறதில்ல. ½ hour தான் மழையே பேஞ்சிருக்கும். அந்த ½ hour மழையிலே இங்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணி கோலம் மாதிரி ஆகிடுச்சு. ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக. கேரளாவில் மொத்தமுள்ள 20 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி 18 இடங்களை பிடித்து வெற்றி வாகை சூடியது. அதே சமயம் முதல் முறையாக திருச்சூர் தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. பாஜக சார்பில் திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்ட நடிகர் சுரேஷ் கோபி கேரள முன்னாள் முதல்வர் கருணாகரனின் மகன் முரளிதரனை வீழ்த்தி வெற்றி பெற்றார். அதே சமயம் திருவனந்தபுரம் தொகுதியில் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். கர்நாடகாவில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் 17 தொகுதிகளை கைப்பற்றிய பாஜக காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி 9 இடங்களையும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சி 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. பெங்களூரு புறநகர் தொகுதியில் போட்டியிட்ட கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரின் சகோதரர் டி.கே. சுரேஷ் பாஜக வேட்பாளர் மஞ்சுநாத்திடம் தோல்வியடைந்தார். பிரதமர் நரேந்திர மோடி தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் வழங்கினார். 18வது மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. ஜூன் 8ஆம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து தனது பிரதமர் பதவி மற்றும் மத்திய அமைச்சர்களின் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிட்டுள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை பிரதமர் அளித்த ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளது. அதே சமயம் அடுத்த அரசு பதவியேற்கும் வரை தற்காலிகமாக பிரதமராக மோடியும் தற்காலிக அமைச்சர்களாக மத்திய அமைச்சர்களும் பதவியில் நீட்டிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி உள்ளது. அண்ணா சாலையிலிருந்து தீநகர் செல்லும் மேயர் சுந்தர்ராவ் சாலை, நுங்கம்பாக்கம் பள்ளி சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். 4000 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்டதன் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதிலேயே விடியா திமுக அரசு குறிக்கோளாக இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வீட்டில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் அருகே உள்ள காயல்பட்டினம் பூந்தோட்டம் பகுதியில் சேகர் என்பவர் தனது வீட்டில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதை மாநிலமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொஞ்சம் குறைச்சி போடுறதுக்குதா திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் சௌசௌவின் விளைச்சல் பாதிப்பால் அதன் விலை அதிகரித்துள்ளது. சிறுமலை விவசாயிகள் 100 ஏக்கருக்கு மேல் சௌசௌ விவசாயம் செய்து வரும் நிலையில் கோடை காலத்தில் பெய்த மழையின் காரணமாக சௌசௌ செடிகள் நோய் தாக்கி அழுகி போயின. இந்நிலையில் 45 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை சௌசௌ சாதாரண நாட்களில் 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விற்பனையானது. இதனையடுத்து விளைச்சல் குறைவால் ஒரு மூட்டை 2000 ரூபாய் முதல் 2300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.